போறாங்க. அதுவும் தேங்காய் சாதம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க फ्रेंड्स, என் அம்மா இது வச்சிருக்கா. இது வெங்காயம், இது தக்காளி, இது என்னன்னா முந்திரி பருப்பு, இது கொத்தமல்லி, இது என்னன்னு தெரியுமா, தேங்காய் செல்லு. அம்மா இன்னைக்கு தான் இது செய்ய போறா. இது இலை பிரியாணி ஒட்டு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டா. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அம்மா இதுல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கணும். சாதம் வந்து டேஸ்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். ஒரு தேங்காய் வந்து டேஸ்டாக இருக்கும். சாதம் அதையும் இருக்கும் பட்டை தான் சேர்க்கணும். இந்த நாய்க்கு வந்து இது வந்து இதில் வந்து தேங்காய் தேங்காய் வந்து இதில் சேர்த்து லைட்டாக ஆகும். அது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி சிலக்கும் சோம்பு ஆச்சு அப்புறம் பிரியாணி இலை பட்டை நம்ம வந்து இது போகிறோம். இந்த டேஸ்ட் ஆகும். சாதம் அதுக்கப்புறம் வந்து இருக்கணும். லைட் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் லாஸ்ட்டாக வாங்கி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கணும். நல்லா அதை வளரும். இன்னொன்று இன்னொன்று கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இருக்கா வந்துருக்கு. அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறணும். ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு ஆறணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி வச்சுருக்கிறத வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். நம்ம சால்னா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். நான் வந்து அதுக்கு இதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பேஸ்ட் பண்ணணும். மிக்ஸி ஜார்ட்டு லேக்கி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட் இதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமே வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் சால்னா செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலவே கொஞ்சம் ஊற்றிடுவேன். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வெங்காயத்தை போட்டு அரைச்சதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணல. ஸோ பேஸ்ட்டை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணணும். வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரை வந்து அலசணும். கொஞ்சம் பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்.
கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணணும் இதில். பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு போதுமா, உரப்பு சூப்பராக இருக்கும். ஜர்னிங்க வா. இல்லை டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. அக்கா இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சால்னா கூட நம்ம சாப்பிட்றது வந்து தேங்காய் சாதம். வாங்க பார்க்கலாம். அம்மா சால்னா வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ தேங்காய் சாதம் பண்ண போகிறாங்க. இங்க பாருங்க, அம்மா தேங்காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அம்மா தேங்காய் செல் வாங்கி சாப்பிட்றேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் பாலில் தான் சாதம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆமாம், தேங்காய் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு அம்மா ஆன் பண்ணுறா. எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பால், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், ஒரு தக்காளி, 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை, தேங்காய் பால், பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அரிசி. ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய், நார்மல் எண்ணெய் விட்டுக்கிறோம். தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு போட்டு மிக்ஸ் பண்ணா அம்மா என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கு.
என்ன எப்போ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணதை உள்ள போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதில் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இது கூட நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதை தக்கன தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கலராகவே தேங்காய் சாதம் இருக்கும். தேவையான உப்பு இது கூட நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கணும். அம்மா எப்படி அடிச்சிருக்கிறாங்க படுக்க பார்த்துட்டே இருக்கேன். அம்மா எப்படி சேர்க்கிறா எப்படி சேர்க்கறது பார்க்குறேன்.
அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு போடுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். சாதனால ஒரு 5-6 விசில் வரணும். இப்போ நம்ம பாருங்கள் விசில் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா நல்லா சாதம் எப்படி இருக்குன்னு நல்லா அடியிலேருந்து இதை வந்து கிளறி விடணும். கீழே இங்கே பாருங்கள் என் பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா. எவ்வளோ ஆச்சலா இருக்குது? இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.